Hi my channel viewers, welcome. இன்னைக்கு நமக்கு நம்மளோட குக்கிங் சேனல்ல நல்ல நான்வெஜ் ரெசிபி ஷேர் பண்றதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் செமி மசாலா கிரேவி இந்த ரெசிபி தான் நான் என்னோட சேனல்ல இன்னைக்கு என்னோட வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணுது. நமக்கு இதெல்லாம் சிக்கன் நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஃபேவரேட் ஆയിരിക്കും இல்லையா? நமக்கு ചപ്പാത്തിയോ ഇഡ്ഡലിയോ ദോശയോ ഏതോടെ കൂടെ റൈസ് എല്ലാമേ ഒരു ബെസ്റ്റ് ചിക്കൻ കറി. ചിക്കൻ കറി சொல்லி ഞാൻ ஆல்ரெடி ஒரு ரெசிபி என்னோட சேனல்ல ஷேர் பண்ணியிருக்குது. நமக்கு அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் நான் இந்த ரெசிபி இப்போ என்னோட வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணுது. எல்லாருமே பாருங்க. நமக்கு இந்த பெப்பர் சிக்கன் மசாலா கிரேவி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி இங்கே வச்சிருக்குது. மெயினாக பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாம், ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடாது. கொஞ்சம் கைப்பு வரும், ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் போட்டேன்னா. நமக்கு சோம்பு பொடி எடுத்து வச்சிருக்குது, மல்லிப்பொடி அண்டு ஜீரகத்தூள். ஜீரகமும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதோட ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான், ஜாஸ்தி ஆகக்கூடாது. கேர்டு இங்கே எடுத்து வச்சிருக்குது. சிக்கன் மசாலா பவுடர் இது நான் பிடிச்ச ஒரு பொடி தான் இங்கே எடுத்து வச்சிருக்குது. சிக்கன் மசாலா பொடி சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்குது. நான் எப்பவுமே வீட்டில் பிடிச்ச பொடி தான் யூஸ் பண்ணுது. இனி நமக்கு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது. தக்காளி, இஞ்சி பூண்டு இது மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி தான் ஆட் பண்ணுது. அப்போ நமக்கு இஞ்சி பூண்டும் அதில் ஆட் பண்ணிட்டு தான் அரைக்குது. க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, கொஞ்சம் கேஷ்யூ நட்டு இது வேணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, மஞ்சத்தூள், கடுகு, கொஞ்சம் ஒரு ரெட் சில்லி பவுடர். அது காரம் பார்த்து ஆட் பண்ணால் போதும். எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா கிரேவி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இது நமக்கு ஒரு ஜாரில் அரைக்க வேண்டியது கண்டென்ட் எல்லாமே சேர்த்து பொடிகளை எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பெப்பர் பவுடர், சோம்போட பொடி, அது ரொம்ப ஜாஸ்தி ஆக வேண்டாம். இனி நமக்கு ஜீரகத்தூள் அதுவும் ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது. மல்லிப்பொடி அதை ஆட் பண்ணலாம். அண்டு மசாலா பவுடரு, சிக்கன் மசாலா பவுடரு இந்த எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கலாம். இது நமக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு அண்டு கேஷ்யூ நட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்குது. இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்குது ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கி விடலாம். அண்டு தக்காளி, பச்சை மிளகு,
கொஞ்சம் முடி சால்ட்டு ஆட் பண்ணலாம். ஃபைனல் ஆட் பண்ணலாம் சால்ட்டு. அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம். எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா கழட்டி விடலாம். ഈ അരച്ച് വെച്ച നമ്മുടെ കണ്ടന്റ് അതും ഇതിൽ ആഡ് பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி எடுத்து வச்ச சிக்கனும் ஆட் பண்ணி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மசாலா எல்லாம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நீ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் நமக்கு வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் எடுத்து வச்ச கேடும் கொஞ்சம் கூடி சால்ட்டும் ஆட் பண்ணலாம். அந்த இடத்துல நமக்கு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இனி எடுத்து வச்சிருக்கிற கேடு அண்டு கொஞ்சம் சால்ட் ஆல்ரெடி சால்ட்டு ஆட் பண்ணியிருக்குது. கொஞ்சம் கூடி தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் கூடி சால்ட்டும் ஆட் பண்ணணும். எல்லாமே பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணணும். நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கலாம். போட்டு നമ്മുടെ ചിക്കൻ എല്ലാം நல்லா பாயில் ஆகிருக்குதுங்க. இனி நமக்கு வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்குது. அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது தாளிக்கிறதுக்கு. நமக்கு வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு கழிச்சு போட்டு ஃபைனல் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனல் வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சா மல்லித்தழை கருவேப்பிலை. நம்மளுடைய பெப்பர் சிக்கன் செமி மசாலா கிரேவி இங்கே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ஐட்டம் இட்லி அண்ட் சிக்கன் கறி. ഞാനിപ്പോൾ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் பண்ணியிருக்குது. அதோட சைடாக நம்மளோட சிக்கன் மசாலா பெப்பர் சிக்கன் செமி மசாலா கிரேவி ரொம்ப இதற்கிட்ட இல்லாமல் செமி மசாலா கிரேவி தான் இங்கே ഞാൻ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறேன். എല്ലാ இதோட ஒரு சைடாக எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு சிக்கன் கறி எல்லாம் சப்பாத்தி எல்லா இதுலையுமே ரொம்ப சைடாக எடுக்கிறதுக்கு நல்ல ஐட்டம்.
இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.